Good day to you all. நாம் ஒரு மொழியை கற்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, கன்ஸ்டன்ட் பிராக்டிஸ். அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சரளமாக பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். இவற்றை நீங்கள் தினமும் குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி பயிற்சி செய்வதன் மூலமும், இதே போல மேலும் வாக்கியங்களை உருவாக்கி பயிற்சி செய்வதன் மூலமும் சிறந்த பலனை பெற்றிட முடியும். One day you can be fluent in speaking English. If you have any doubt, you can comment it and definitely I will help you. Now let's move on to the practice. அப்படித்தான் அவள் கேட்டாள், அப்படித்தான் அவள் கேட்டாள். நாங்க ஒரு ஆளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அப்படி பேசிட்டு இருக்கீங்கல்ல, நான் யாருக்கு கதை சொல்றேனோ அவள் அப்படி சொல்லி இருப்பாள்னு நம்புறாங்க இல்ல. அப்ப அந்த நேரத்துல நான் திருப்பியும் வலியுறுத்தி கூறேன்னு சொல்றேன், அப்படித்தான் அவள் கேட்டாள். இதை நாங்க ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம்? அப்படித்தான். That is how. That is how. இதை நாங்க சுருக்க வடிவத்தை பயன்படுத்தி that's how, that's how அப்படின்னு சொல்லலாம். அப்போ இப்படித்தான், இது எப்படி ஆங்கிலத்துல சொல்வோம்? Very good. This is how. This is how. இவற்றை நாம் வினாவாக கேட்டு பார்ப்போம். அப்படித்தானா? Is that how? Is that how? அப்போ இப்படித்தானா? Is this how? Is this how? என்றவாறு வினாவாக கேட்டுடலாம். இப்ப நாங்க சொன்ன வாக்கியத்தை பார்ப்போம். அப்படித்தான் அவள் கேட்டாள். That's how அவள் கேட்டாள். She asked. That's how she asked. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. That's how she asked. இப்படித்தான் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்க நிறைய விஷயங்களை அடுக்கி சொல்லிட்டோம். சொல்லி போட்டு கடைசியா என்ன சொல்றோம்? இப்படித்தான் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டும். கட்டாயமா செய்யணும். This is how நீ சொல்ல வேண்டும். You should tell them. யாருக்கு சொல்லணும்? அவர்களுக்கு. You should tell them. This is how you should tell them. Again, this is how you should tell them. இப்படித்தானா நீ செய்வாய்? இப்படித்தானா நீ செய்வாய்? Is this how you will do? இப்படித்தானா? Is this how you will do? Is this how you will do? அப்படித்தானா அவள் பரீட்சையை செய்தாள். அவ பட்ட துன்பம் கஷ்டத்தை பற்றி ஏதோ சொல்றோம் இல்ல, சம்திங் ஏதோ நாங்க அவ எப்படி பரீட்சை செய்தான்னு சொல்றோம். சொன்ன பிறகு அதை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்ன கேக்குறாங்க? அப்படித்தானா அவள் பரீட்சையை செய்தாள்? Is that how she did her exam? Is that how she did her exam? எல்லாரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. Is that how she did her exam? அவனை அங்கே அழைத்து செல். ஒரு ஆளை நாங்க ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க, கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றோம். இது நாங்க ஆங்கிலத்துல சொல்றதுக்கு take என்னும் சொல் பயன்படுத்துவோம். அழைத்து செல்லல், take. என்ன பயன்படுத்துவோம்? take. அப்போ அங்கே அழைத்து செல். take யாரை? அவனை. take him there. Take him there. அவளை இங்கே அழைத்து வா. அவளை இங்கே அழைத்து வா. அழைத்து வா என்பதை ஆங்கிலத்தில் bring அப்படின்னு சொல்வோம். எப்படி சொல்வோம்? bring. அப்போ அவளை இங்கே அழைத்து வா. bring her here. bring her here. bring her here. bring her here. எல்லாம் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Bring her here. Very good. பள்ளியிலிருந்து பிள்ளைகளை அழைத்து வா. இது நாங்க 2 விதத்துல சொல்லலாம். எனக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நான் சொல்றேன், பள்ளியிலிருந்து பிள்ளைகளை அழைத்து வா அப்படின்னு. பக்கத்துல இருக்கிற ஆள் என்ன செய்ய வேணும்? ஃபர்ஸ்டா ஸ்கூலுக்கு போகணும், போயிட்டு அவங்கள அழைச்சிட்டு வரணும். இதே நான் வெளியிலேயே எங்கேயோ நிக்கிற ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், ஸ்கூலுக்கு கிட்டத்தான் எங்கேயோ நிக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்றேன் பள்ளியில இருந்து பிள்ளைகளை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்க இங்க இருந்து போய் அழைச்சிட்டு வர தேவையில்லை, அங்க கிட்டத்தான் நிக்கிறாங்க, அழைச்சிட்டு வர போறாங்க.
அவ்வாறு அவங்கள் பாடசாலைக்கு அருகிலேயே நின்று அழைத்து வரையில bring அப்படின்றது பயன்படுத்தலாம். நாங்க bring the children from the school, bring the children from the school. உங்களுக்கு பக்கத்துல உள்ள நபர்கிட்ட சொல்றீங்க, அப்ப அவர் என்ன செய்ய வேண்டும்? போய் அழைத்து வர வேண்டும். அவ்வாறு சென்று அழைத்து வா என்பதை நாம் ஆங்கிலத்தில் fetch என்று சொல்வோம். எப்படி சொல்வோம்? Very good. Fetch, fetch, fetch the children from the school, fetch the children from the school. Again, fetch the children from the school. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்ற அர்த்தம்? பாடசாலைக்கு சென்று அழைத்து வர வேண்டும். இதுவே பாடசாலைக்கு அருகிலேயே நிற்கிற ஒரு நபராய் bring the children from the school. ரொம்ப இலகுவா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள அந்த மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. அடுத்து நாங்க பார்ப்போம். அவன் வந்த போது நான் தூங்கி இருந்தேன். அவன் வந்த போது இந்த ரெண்டுமே கடந்த காலத்துலதான் நடைபெற்றிருக்கு. அவன் வந்தான், அந்த நேரத்துல நான் தூங்கி இருந்தேன். அப்ப எனக்கு அவன் வந்தது தெரியுமோ? இல்ல. அப்ப அந்த தூங்குதல் என்ற செயல் இதற்கு முன்னால் நடைபெற்று விட்டது. இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன டென்ஸ் பயன்படுத்துவோம்? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நான் தூங்கி இருந்தேன். I had slept. என் past perfect tense இன் வடிவம் என்ன? Subject plus had plus V3 form. I had slept. எப்போது? அவன் வந்த போது. போது when he came. I had slept when he came. அப்பா வந்த போது அவர்கள் சென்றிருந்தார்கள், சென்று விட்டார்கள். அப்போ அவர்கள் சென்று விட்டார்கள் என்ற செயல் அப்பா வருவதற்கு முன்னர் நடைபெற்றுள்ளது. அவர்கள் சென்று விட்டார்கள். அவர்கள் they plus had plus V3 form. leave அதனுடைய V3 வடிவம் left. They had left when father arrived or when father came. They had left when father arrived. Again, they had left when father arrived. ரொம்ப இலவா இருக்கா? அடுத்த உதாரணம் பார்ப்போம். நான் கடையில் இருந்த போது யாரோ என் பணப்பையை திருடினார்கள். அப்ப இந்த ரெண்டு செயல்பாடுமே கடந்த காலத்துல நடைபெற்றிருக்கு. அப்ப நான் கடையில இருந்தேன், இருக்கையில பணப்பை திருடப்பட்டிருக்கு. அப்ப இதுல நாங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்த வேண்டிய தேவை இல்ல. இரண்டையுமே சிம்பிள் பாஸ்ட்லயே சொல்லலாம். When I was at the shop, நான் கடையில் இருந்த போது someone stole my wallet. Again, when I was at the shop, someone stole my wallet. Again, when I was at the shop, someone stole my wallet. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? This is how, இப்படித்தான். Is this how, இப்படித்தானா? That is how, அப்படித்தான். Is that how, அப்படித்தானா? அழைத்து செல், take. அழைத்து வா, bring. சென்று அழைத்து வா, fetch. அது மாத்திரமல்லாது இரண்டு கடந்த காலங்களில் நடைபெற்ற செயல்களை ஏதோ ஒரு செயல்பாடு நடைபெற்ற போது எது நடைபெற்று முடிந்திருந்தது அல்லது எது நடைபெற்றது என்பவற்றையெல்லாம் நாளாந்த வாழ்க்கையில் எவ்வாறான வேறுபட்ட வாக்கியங்களை பயன்படுத்தலாம் என்பதை சிந்தித்து எழுதி பாருங்கள். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Because it will be helpful for other viewers, and if you have any mistakes, I will correct it for you. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களும் பயனுடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. Thank you for watching.